ஈஸியான வேலைப்பா பெயிண்ட் அடிக்கிற வேலை. அச்சு பார்த்தா தாங்க தெரியும், சும்மாவே வாயில வடை சுடாதீங்க. வாயில எப்படிப்பா வடை சுட முடியும்? ஈஸியான வேலைன்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறேன். என்ன பண்ணியா? எங்க வீட்லயே வேலைக்கு வந்துட்டு ஜனவட்டில பேசுறீங்க. இந்த பாருங்க, என்ன பெயிண்ட் அடிக்க விடுங்க, சும்மா தேவையில்லாம கத்திரி இருக்காதீங்க. ஏய் காந்த ஓவரா பேசுத. யோ வாங்க வெளிய. ஏடி கத்திரி கிடக்குற? இந்த ஆளு எங்க இருந்து கூட்டடா? ரொம்ப நக்கலா பேசுறான்டால. நோ, வேலை செஞ்சீங்க தேவையில்லாம வந்து தொல்லை குத்துனுக்குறாங்கண்ணா. டேய் என்னடி தொலை குத்துங்கறானே? ஈஸியான வேலைன்னு சொன்னா ஆத்தப்பா. ஈஸியா கஷ்டமா அவங்க தானே செய்றாங்க, நீ செய்ய போற? கொஞ்சம் கம்முனு. என்ன பேசுற நீ? நீ பேசுறதே சரியில்லை. நீ பேசுறது சரியில்லை, கம்முனு வேலை செய்ய விடு. டேய் என் திண்டை பைண்ட் அடிக்கிறாங்க. ஊன் தின்ன உன்னை இங்க சேர்க்கவே கூடாதுன்னுங்கிறேன். என்ன மருமகளை சொல்ற? ஆமா, இது வாடிக்கணுங்கிற. இனிமே இந்த பக்கம் வர வச்சிடாத. டேய் மகளே, என்னடா நடக்குதுங்க? ஏபோ நீ தேவலாம் பிச்சலை தந்து வர. நீ என்ன போய் பஸ் ஸ்டாண்ட் எட்டிக்கல என்ன போய் பாத்துக்குப்பா. நவால் சட்டப்படி கொடுத்த யாரும் பெயிண்ட் அடிக்கிறேன், எட்டிட்டு போய் வைக்கிற பாரு. யோ நயா ஸ்ட்ரைட்டா வந்து இடிப்பு மேல எட்டி ஊதி பண்றா. நான் படுக்கிறேன், நீ எப்படி பெயிண்ட் அடிக்கலாம்? அவங்க அடிக்க சொல்றாங்க, நான் அடிக்கிறேன். நீயும் வம்புக்கு இருக்கிற, அவங்களும் வம்புக்கு இருக்கிறாங்க. யோ அந்த ஆள் பேசுறானா? அந்த ஆள் கிட்ட பேசு. நானும் உன் பேச்சுக்கு வரல. நீ கம்முனு இருமா. எந்த நேரத்துல வேலைக்கு வந்தேன்னு தெரியல, இந்த இடத்துல சும்மா தொலை குத்துனேக்கிறீங்க. ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சுனா உனக்கு கை இருக்காது. கை இருக்கதா? என்னன்னா இது? ஏம்பா என்னப்பா இது? ஏன்பா பிரச்சனை பண்ணுகிற? வாடகை வரீங்களா நீங்க? எவ்வளவு தைரிய திமிரு உங்களுக்கு? இங்க பாரியா, உங்க அப்பா பண்றது சரியில்லை. ஒழுங்கா பைட் அடிக்க விடு. விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். ஓ பிரச்சனை பண்ணாதப்பா, இறங்குப்பா. இறங்கவே மாட்டேன். பெயிண்ட் அடிச்சு அவ்வளவு பல்ல கொட்டுக்கோ. ஏய் என்ன நானும் பார்த்தா சும்மா தொலை குத்தினேக்கிறீங்க. பேட்டு அடிக்க வேணாமா? நானே அடிக்க வேணாம், அது ஏன் இடம்? அடிக்கணும். அந்த ஆள்ல ஒரு ஆளே கிடையாது. நீ ஒழுங்கா பெயிண்ட் அடி. ஆஹா, இது செட்டே ஆகாது. ஏன்னா நீ தான் சொல்லணும், இதுதான் ஒண்ணு இதுக்கு முடிவு. என்ன கஜா, வீட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்கிற பிறகு பணக்காரி ஆயிட்ட? ஆமா, இந்த ரவுண்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கே நான் பணக்காரிட்டேன். நான் சும்மாவே வாய் போட்டு வந்துருவீங்களா? என்னடி அம்மா அப்படி கோவப்படுற? உங்க மாமா உட்கார்றத எம்மா அருமையா செய்யற, அதுதான் சொன்னேன். அந்த ஆள் உட்காரத்துக்கு இல்ல, இது வேற ஒருத்தவங்களுக்கு வாடகை விடுறேன். என்னது வாடகை விட போறியா? என்ன மாரி யார் வாடகை வர்றது? அவரு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவரு நிறைய இடம்லாம் வாங்கி விடுறாரு. அவர் தான் வாடகைக்கு வர்றாரு. ரியல் எஸ்டேட் அதிபர்ன்றது திண்ணைக்கா வாடகைக்கு வராரு? அவருக்கு எப்ப வேணா கால் வருமா, எப்ப வேணா ஓட்டு வரும். ஆனால் தின்னையே போதுன்ட்டாரு. இப்ப நான் பெயிண்ட் அடிக்கவா வேணவா? அத முதல்ல சொல்லுங்க. பெயிண்ட் அடிச்சுன்னா உன் பேர் ஏறி வச்சு குச்சிட்டு கீழே. இது கீழே குச்சி என்ன பண்ண போறா? தற்கொலை பண்ணிக்குவேன். போலீஸ் ஒண்ணு கைது பண்ணும். சுத்தமா சரியில்லை. இன்னைக்கு யார் முகத்துல மூச்சுனே தெரியல. ஏடா கூடமா வந்து மாட்டிக்கினேன். பெயிண்ட் வச்சு பாயா, சும்மா கத்தினே நானே அடிச்சுக்கிறேன். ஓ அந்த லெவலுக்கு ஆயிட்டீங்களாமா? அச்சுங்க, நீங்களே அச்சுங்க. பாயா பிரஷ் வச்சு இப்படி இப்படி பண்ணா பெயிண்ட். மாமா அது கொஞ்சம் எடு மாமா. இது எடுத்து தரமா? மானம் கேட்டுவேன். இவ்வளவு நேரம் கேக் எடுத்துங்க, அதே தரான் போய். பெயிண்ட் அடிக்கிறாராம், பெயிண்ட். பாத்தியா இன்னும் பேசுற? சூப்பரு. இவனா லூசா? இவன் நேரம் கத்தி இருந்தா இப்ப சூப்பர்ன்றான். பாயா நானே அடிச்சுக்கிறேன். ஏய் ஆளை கூட்டுனா இப்படி பண்ற? அவனுக்கு வாய் ஓவராது, நானே அடிச்சிடுறேன். நீ பஜார் பக்கம் வண்டி எடுத்துன்னு வருவா? வா, உன்னை கல்ல தூக்கி அப்படியே அடிக்கிறேன். ஏய் முன்னாடி பஜார் உட்காந்து கல்லு தேடி பண்றான். உன்னதானே அடிக்கிறேன், நான் என்ன அடிக்கிறேன்னு சொல்லல. வா பஜாருக்கு போமா, உன்னை கூட்டிட்டு போறேன். பா எவ்வளவு உசாராகுது பாரு. கஜா நீ சும்மா தானே சொன்ன, யாரும் வரல. யார் சும்மா சொன்னாங்க? வராங்க, அட்வான்ஸா குடுத்துட்டாங்க. வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ அம் ரியல் எஸ்டேட் அதிபர். வாங்க சார் வாங்க, உங்களுக்கு தான் ரெடி பண்ணுகிறேன். புதுசா வாடகை வந்துக்கிறேன். பால் காய்ச்சணும். பால் வெத்து பொட்டி ஸ்டவ் குண்டா இது வந்து கொடுத்தீங்கன்னா பால் காய்ச்சிருவேன். அதுக்கு காஞ்ச பல டீ கல்ல வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட். ஏம்பா பெரியவர, போய் ஒரு கப்பு பால் வாங்கிட்டு வரியா? நான் கோட்டில் இருக்கிறேன். உனக்கு ஒரு டீ வாங்கிக்கோ. அப்ப பிரச்சனை இல்லை, காசு கொடு. டீன்னு ஒண்ணு எப்படி அலைஞ்சுன்னு போகுது உங்க அப்ப? டா 20 ரூபா. நோ, உன் இடத்துல தான் இந்த ஆள் தங்க போறான் தெரியும்ல. இனிமே காசு வாங்குற? அதுக்குதான் டீ வாங்கி தரேன்னு சொல்லிட்டானம்மா. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் எப்படி தங்குவ? இவர் கூட தங்கிட வேண்டியதுதான். அப்ப பால் வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல, வாடகை பகிர்ந்து வேண்டியதான். இங்க பாருங்க, அந்த ஆளெல்லாம் சேர்க்க கூடாது. நாங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஒரே திண்ணையில. அட்ஜஸ்ட் பண்ணினாலும் அந்த ஆள் கொடுக்க மாட்டான், நீ தான் கொடுத்தாகணும். இப்படி பேசினா இப்படி பேசுற, இப்படி பேசினா இப்படி பேசுற. எனக்கு எதுவும் செட் ஆகுற மாதிரி தெரியலையே. எவ்வளவு வாடகையா? ஏக்கா வந்தியா, உன் வேலை என்ன பாத்துன்னு போ. அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? சும்மா தான் கத்த கேட்டா, இனிமே இப்படி கத்துறியா? வாடகை 3000, கரண்ட் பில் 2000. இந்த திண்ணைக்கா? என்ன இந்த தின்னிக்கின்ற? நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா மரம் வச்சு நல்லா தின்ன போட்டு வச்சுக்கிற. இதுக்கு போய் சொல்ற? இதுக்கு என்ன குறை?
பிரதர் நல்ல ஒரு வீடு 2000 வாடகைக்கு இருக்கு, வரீங்களா? இந்த பாருமா குண்டம்மா, நீ பேச சுத்தமா சரியில்லை. எங்களுக்கு வந்து கஷ்டமா நீங்க குஷ்ணு போறீங்க. நீங்க அடாவடிக்கு ஏமாத்துறீங்களே பாவம். பிரதர் நீங்க இங்கே தங்கிங்க, அது பேச்செல்லாம் கேட்காதீங்க. கம்னருமா 2000 ரூபால தங்குற அளவு இருக்குமா? மெயின் ரோடு பக்கத்துல பஸ் வசதி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எழுந்த உடனே குழா தண்ணி இருக்குது. வேற என்ன வேணும்? சூப்பராச்சே. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாங்க அட்வான்ஸ். ஓகே, நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணி லெஃப்ட்ல போனீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், அங்க போய் படுத்துங்க. பஸ் ஸ்டாண்ட்லயா? ஆமா, பக்கத்துலயே பாத்ரூம் இருக்குது, குழா வசதி இருக்குது, அப்பப்ப பஸ்ஸும் வந்துட்டு போவோம். அப்படின்றீங்க? சரி ஓகே, நீங்க அங்க போன் பண்ணி சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேன், நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். காசு குத்து ஏமாற பார்த்தேன், குண்டாதான் உங்க மனசு அது மாதிரி பெருசா இருக்குது. என்ன இது பஸ் ஸ்டாண்ட காட்டி ஏமாத்தி காசு பிடிங்கிச்சே? மூஞ்சிங்கள பாரு, திருட்டு மூஞ்சிங்க. 5000 ரூபாய் ஏமாத்திருக்கோம். நான் வரேன். பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு. கஜா பாத்தியா 1000 ரூபாய? என் காட்டுலயும் மழைதான், இன்னைக்கு யாமகத்துல தான் நான் முடிச்சேன். ஐயோ பாயிண்ட் வச்சு வாடிக்குள்ளான்னு பார்த்தேன், இப்படி பண்ணிச்சே அந்த குண்டுச்சு. பாயிண்ட் அடி முதல்ல. நல்லா அடி நல்லா அடி. பாயிண்ட் தொட்டு விட்ட ஃபுல்லா தடிக்கிற நல்லா. ஐயோ கை வேற வலிக்குதியா. நீதானே ஈஸியா வச்சிருவண்ண. சொன்னது தப்புதான், சாரி. சாரி இல்ல புரியல, ஒழுங்கா அடிச்சு உள்ளவா. இப்படி ஆயி போச்சே.